இன்றைய முக்கிய செய்திகள். கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் கொள்ளை. பாஜகவை வீழ்த்த தேர்தல் நடைபெறும் மாநில மக்களுக்கு கார்கே அழைப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதில் டெல்லி முதலமைச்சராக பதவியேற்கப் போவது யார்? ஆம் ஆத்மி அமைச்சர்களில் அதிஷிக்கு குவிகிறது ஆதரவு. அரசு அலுவலகங்களில் கொடுக்கும் லஞ்சத்துக்கு ஏற்பதான் கோப்புகள் நகர்கின்றன. அதிகாரிகள் குறித்த நிதின் கட்கரியின் பகிரங்க விமர்சனத்தால் பரபரப்பு. திமுகவுடன் உள்ள உறவில் எந்த விரிசலும் இல்லை, நெருடலும் இல்லை. மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பதாக திருமாவளவன் தகவல். கொல்கத்தாவில் போராடி வரும் மருத்துவர்களுக்கு மம்தா இறுதி அழைப்பு. வீடியோ எடுக்காமல் மினிட் முறையில் பதிவு செய்ய மருத்துவர்கள் சம்மதம். வணக்கம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ள போதும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் கொள்ளையடிக்கும் பாஜகவை சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2014ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $107.49 இருந்த போது டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் $71.51 டீசல் 1 லிட்டர் $57.28 விற்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $72.48 தற்போது குறைந்துள்ள நிலையில் 1 லிட்டர் பெட்ரோல் $94.72 டீசல் 1 லிட்டர் $87.62 விற்கப்படுவதாக திரு கார்கே விமர்சித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை 32.5% சரிந்துள்ளதால் பெட்ரோல் லிட்டர் $48.27 டீசல் லிட்டர் $69 விற்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் பாஜக அரசு அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூலம் கடந்த 10 ஆண்டுகளிலும் தற்போதைய அரசின் 100 நாட்களிலும் 35 லட்சம் கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து பாஜக அரசு கொள்ளையடித்துள்ளதாக சாடியுள்ள காங்கிரஸ் தலைவர், சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் மாநில மக்கள் பாஜகவை தோற்கடித்து இதற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள போதும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது ஏன் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு டெரிக் ஓபிரையனும் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறைவால் பெரும் லாபம் அடைந்துள்ள எண்ணெய் நிறுவனங்கள் அதன் பலனை நுகர்வோருக்கு அளிப்பதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கும் நிலையில் அடுத்த முதலமைச்சராக திருமதி அதிஷி தேர்வு செய்யப்படலாம் என ஆம் ஆத்மி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது, முதலமைச்சராக எந்த கோப்பிலும் கையெழுத்திடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்தது. இதனால் 6 மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்த போதும் முதலமைச்சராக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய திரு கெஜ்ரிவால் 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தெரிவித்தார். தாம் நேர்மையானவர் என்று நம்பி மக்கள் மீண்டும் வாக்களித்தால் முதலமைச்சர் நாற்காலியில் அமருவேன் என்று அவர் கூறினார். இதனால் டெல்லி அரசின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிதி, கல்வி, சுகாதாரம், சட்டம், மின்சாரம் என 13 முக்கிய துறைகளை தன்வசம் வைத்திருக்கும் திருமதி அதிஷி மர்லேனாவிற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் தேர்வு செய்யப்பட்டால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் பெண் ஒருவர் முதலமைச்சராவார். திரு கெஜ்ரிவாலின் மனைவி திருமதி சுனிதா, சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு கோபால் ராய், திரு சௌரவ் பரத்வாஜ், திரு கைலாஷ் கெலாட், திரு இம்ரான் ஹுசைன் ஆகியோரும் முதலமைச்சருக்கான போட்டியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பட்டியல் இனத்தவர் ஒருவரை முதலமைச்சராக்கும் திட்டம் உள்ளதாகவும், அப்படி முடிவெடுக்கும் பட்சத்தில் தற்போதைய சட்டப்பேரவை துணைத் தலைவராக உள்ள திருமதி ராக்கி பிர்லாவிற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளதால் தலைநகர அரசியல் வேகம் எடுத்துள்ளது. அரசு அலுவலகங்களில் எவ்வளவு அதிகமாக லஞ்சம் கொடுக்கிறோமோ அந்த அளவு கோப்புகள் வேகமாக நகர்வதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புனேவில் கல்லூரி ஒன்றில் உரையாற்றிய அவர், அரசு துறைகளில் முடிவுகள் எடுப்பதில் வெளிப்படைத்தன்மையும் கால நிர்ணயமும் தேவை என்று கூறினார். கோப்புகளுடன் பணம் கொடுத்தால் மட்டுமே அரசு அலுவலர்கள் வேகமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். म्हणजे गड्डे बजवायचे असतील तरी आदेश पाहिजे साहेब. आता बोलत नाही मी, नाही तर बाकीच्या कामामध्ये जसं सिस्टमॅटिक येते हातात पैसे मिळते तेव्हा कसं पटापट काम होतं. हे न्यूटनचे बाप आहेत आमच्याकडे, जेवढं वजन टाका तेवढी फाईल जोरात.
ஒவ்வொரு வினைக்கும் சமவினையாற்றும் நியூட்டனின் தந்தைகள் சிலர் நமது சிஸ்டத்தில் இருப்பதாக கேலியாக குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, அதிக பணம் கொடுத்தால் மட்டுமே கோப்புகள் வேகமாக நகரும் என்றார். நெடுஞ்சாலைகளில் அதிக அளவில் விபத்துகள் நடப்பதற்கு குறைபாடான திட்ட அறிக்கையே காரணம் என்று குற்றம் சாட்டிய திரு கட்கரி, சாலையில் ஏற்படும் சிறு குழிகளை மூடுவதற்கு கூட உத்தரவை எதிர்பார்த்து அதிகாரிகள் காத்திருப்பதாக விமர்சித்தார். ஒரு தேவையின் அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாமல் அறிவாளியாக இருந்து என்ன பயன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மேற்கு வங்க அரசு இறுதி அழைப்பு விடுத்துள்ளது. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இரவு பணியில் இருந்த 31 வயது பெண் பயிற்சி மருத்துவர் மருத்துவமனை கருத்தரங்கு அறையில் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோச், காவல்துறை அதிகாரி அபிஜித் மோண்டல் ஆகியோரை சிபிஐ கைது செய்தது. இதனிடையே நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மாநில சுகாதாரத்துறை தலைமையகம் முன்பு கடந்த 8 நாட்களாக அவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் 36வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்த நிலையில் நேற்று முன்தினம் அவரது இல்லத்திற்கு சென்ற பயிற்சி மருத்துவர்கள் பேச்சுவார்த்தையை நேரலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் இதனை செல்வி மம்தா பானர்ஜி ஏற்காததால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் பயிற்சி மருத்துவர்கள் திரும்பிச் சென்றனர். முதலமைச்சரின் வீட்டு வாசலில் வேண்டும் என்றே 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே இன்று மாலை 5 மணிக்கு முதலமைச்சரின் இல்லத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு 5வது முறையாக அழைப்பு விடுத்துள்ள மேற்கு வங்க அரசு இதுவே இறுதி அழைப்பு என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை வீடியோ எடுக்கப்படாது என்றும் நேரலை செய்ய முடியாது என்றும் மேற்கு வங்க அரசு தெரிவித்துள்ளது. இத்தகவல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு மனோஜ் பந்த் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவை ஏற்று செல்வி மம்தாவை மருத்துவர்களின் போராட்டக் குழு சற்று முன் சந்தித்தது. திமுகவுடன் உள்ள உறவில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை அவர் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் நேரில் சந்தித்தார். அப்போது கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து திரு ஸ்டாலினிடம் விளக்கிய அவர் கோரிக்கை மனு ஒன்றையும் அவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி இந்தியாவில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றும் கோரி முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டதாக கூறினார். மனுவை படித்து பார்த்த முதலமைச்சர் நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம், அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். தேசிய அளவில் மதுவிலக்கு என்ற கோரிக்கையை மத்திய அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல அழுத்தம் கொடுப்பதாக கூறிய முதலமைச்சர், அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் விசிக மாநாட்டில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, செய்தி தொடர்பு செயலாளர் திரு TKS இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று கூறியதாகவும் திரு திருமாவளவன் தெரிவித்தார். மதுவிலக்கு கருத்தில் உடன்பாடு உடையவர்கள் யாராக இருந்தாலும் மாநாட்டில் பங்கேற்கலாம் என்றும் அவர் கூறினார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது பற்றி தாம் நீண்ட காலமாகவே பேசி வருவதாக கூறிய அவர், அது குறித்து முதலமைச்சருடனான சந்திப்பில் எதையும் பேசவில்லை என்றார். திமுகவுடன் உள்ள உறவில் எந்த விரிசலும் இல்லை, நெருடலும் இல்லை என்ற திரு திருமாவளவன், ஆயிரக்கணக்கான கைம்பெண்களின் கோரிக்கையை முன்னிறுத்தி நடத்தப்படும் விசிக மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்பவே சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் வடுதலம்பேடு கிராமத்தில் எட்டியம்மன் கோயிலுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டு பட்டியலின மக்கள் வழிபட்டதை அடுத்து 22 ஆண்டுகளாக தொடர்ந்த பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. இக்கோயிலில் பட்டியலின மக்கள் வழிபட அப்பகுதியைச் சேர்ந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் கடந்த 2012ஆம் ஆண்டு கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. 22 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த அக்கோயிலுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது குறிப்பிட்ட சமூகத்தினரும் பட்டியலின மக்களும் தனித்தனியே நேரம் ஒதுக்கி கோயிலுக்குள் சென்று வழிபட முடிவு செய்யப்பட்டது.
எனினும் பட்டியலின மக்கள் கோயிலுக்கு செல்லும் பாதை பட்டா நிலம் என்று கூறி அவ்வழியாக செல்ல மாற்று சமூகத்தினர் மீண்டும் தடை போட்டனர். இதனால் பதற்றம் ஏற்பட்டதால் கும்பாபிஷேகம் நடந்த சில மணி நேரங்களிலேயே மீண்டும் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் அரசின் முயற்சியால் இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சமரசம் ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் முன்னிலையில் இன்று சீல் அகற்றப்பட்டு பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபட்டனர். தங்களை வழிபட அனுமதி பெற்று தந்த ஆட்சியருக்கு பெண்கள் கைகூப்பி நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். 40 வருஷம் கழிச்சு நாங்க எங்க சாமி வந்து பாத்துக்கிறோம் சார். எங்களுக்கு எவ்வளவு குறைந்தது தருமே சார். இப்பதான் சார் நாங்க சந்தோஷமா போறோம் சார் எங்க வீட்டுக்கு. எங்களுக்கு இப்ப எந்த குறையும் இல்லை சார். மாவட்ட ஆட்சியருக்கு சீர்வரிசை தட்டு வழங்கியும் வடுதலம்பேடு கிராம மக்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். இதனை அடுத்து 22 ஆண்டுகளாக நீடித்து வந்த எட்டியம்மன் கோயில் வழிபாட்டு பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு மோடி இன்று குஜராத்தில் தொடங்கி வைத்தார். அகமதாபாத் பூஜ் இடையே இயக்கப்படும் இந்த ரயில் முன்பதிவில்லா ரயிலாக வந்தே மெட்ரோ ரயில்களாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே மெட்ரோ ரயில் சேவைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிடும் வகையில் நமோ பாரத் ராபிட் ரயில் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் முதல் கண்டெய்னர் பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது. முலுகு மாவட்டம் பங்காருப்பள்ளி கோத்தி கோயக்கும்பு வனப்பகுதியில் உள்ள பழங்குடியின கிராமத்தில் உள்ள மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலையில் புதிய பள்ளி கட்டிடம் கட்ட வனத்துறை அனுமதி வழங்க மறுத்து வருகிறது. இதற்கு மாற்று வழி கண்ட மாவட்ட ஆட்சியர் திரு திவாகர் 13 லட்சம் ரூபாய் செலவில் 25 அடி அகலமும் 25 அடி நீளமும் கொண்ட கண்டெய்னரில் மாணவர்களுக்கான 12 இரட்டை மேசைகள், ஆசிரியர்கள் அமர 3 நாற்காலிகளுடன் கூடிய வித்தியாசமான பள்ளியை உருவாக்கி கொடுத்துள்ளார். இதனால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பொன்னூர் பகுதியில் குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திடீரென யானைகள் மோதிக்கொள்வதால் அவை பிரிந்து ஊருக்குள் வரலாம் என்று கவலையடைந்துள்ள அவர்கள் யானை கூட்டத்தை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டவும், இரவு நேர ரோந்து பணியை அதிகரிக்கவும் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியார் படத்துக்கு மலரஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாசிக்க அமைச்சர்கள், அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நெல்லை அருகே மகளிர் இலவச பேருந்தில் ஏறுவதற்கு பெண்கள் கை காட்டியும் நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கூட்டப்புலியிலிருந்து வடசேரி நோக்கி சென்ற பயணிகள் பேருந்து 5 கிராமம் அடுத்துள்ள அழகப்புரம் அருகே சென்றபோது நிறுத்துமாறு 2 பெண்கள் கை காட்டியும் நிற்காமல் சென்றது. இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் காரில் பேருந்தை விரட்டிச் சென்று நிறுத்தி தட்டி கேட்டனர். அலாபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருக்கா எப்படி 2 பொம்பளைங்க நின்னாங்களா எப்படி நிற்க முடியாது உங்களுக்கு? 2 பொம்பளைங்க நின்று கை நிற்கத்தான் செஞ்சாங்க. சரி, பின்னாடி வரட்டும், ஓகே. வரக்கூடிய வண்டி நீங்க நிக்கணுமா வேண்டாமா? இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சஸ்பெண்ட் செய்து நாகர்கோவில் மண்டல அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் மெர்லின் ஜெயந்தி உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே பழஞ்சூர் கிராமத்தில் செயின்ட் ஜான்ஸ் பள்ளியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 500 கோடி மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளது. 1993ஆம் ஆண்டு அக்கல்வி நிறுவனம் 5 ஏக்கர் அரசு நிலத்தை குத்தகைக்கு எடுத்தபோது அருகே இருந்த 20 ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமித்ததால் அப்பள்ளியின் கட்டடம், விடுதி, விளையாட்டு மைதானம், நீச்சல் குளம் ஆகிய சொத்துக்களை கையகப்படுத்தும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். பெயருக்கு பின்னால் சாதி பெயரை சேர்த்து இனி பத்திரிகை அடிக்க வேண்டாம் என்று திருமதி கனிமொழி எம்பி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள நெல்லை, தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் கட்டிட திறப்பு விழா, காமராஜர் சிலை திறப்பு விழா, தங்கும் விடுதி கட்டிட அடிக்கல் நாட்டு விழா என நடந்த முப்பெரும் விழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் இப்பிரச்சனையில் மாவட்ட ஆட்சியர் தலையிடக் கோரி இன்று பேரணி நடத்த முயன்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரியும் அதிமுக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தின் பல்வேறு திட்டங்களையும் அடிக்கல் நாட்டி அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து இணை அமைச்சர் திரு சாந்தனு தாக்கூர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுளம் பகுதியில் விநாயகர் ஊர்வலத்தில் மோதிக்கொண்ட தாழாக்குடி மீனமங்கலம் பகுதி வாலிபர்கள் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி கற்களை வீசிக்கொண்டதால் பதற்றம் நிலவியது. கல்வீச்சு தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகு மூலமாக செல்ல ஆன்லைனில் நுழைவுச்சீட்டு எடுக்க முடியாததால் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சர்வர் பிரச்சினை காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1097 புள்ளிகள் உயர்ந்து 82,998 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 27 புள்ளிகள் உயர்ந்து 25,383 புள்ளிகளாக இருந்தது. தங்கம் விலை புதிய உச்சமாக சவரன் 55,000-ஐ தாண்டியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் விலை கடந்த ஜூலை 17ஆம் தேதி சவரன் 55,360 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் சவரன் 52,000க்கு கீழே சென்ற ஒரு சவரன் தங்கத்தின் விலை மீண்டும் மெல்ல உயரத் தொடங்கியது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து சவரன் 55,040 ரூபாயாகவும் கிராம் 6,880 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 98 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காத பாஜகவை சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். பதவியை ராஜினாமா செய்ய ஆளுநரிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரம் கேட்டுள்ள நிலையில் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் போட்டியில் அதிஷிக்கு அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே கோப்புகள் வேகமாக நகர்வதாக அரசு அதிகாரிகள் மீது நிதின் கட்கரி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.